அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த உறவு இருக்கு பாத்தீங்களா, அந்த ரிலேஷன்ஷிப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் வரப்போகுது. என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு வருஷா வருஷம் பல பில்லியன் கணக்கான டாலர்களை ஃப்ரீயா கொடுக்குறாங்க. எதுக்கு கொடுக்குறாங்கன்னா, இஸ்ரேலோட மிலிட்டரியை டெவலப் பண்றதுக்காக தர்றாங்க. அந்த பில்லியன் கணக்கான டாலர்கள் ஃபண்ட அமெரிக்கா இனிமே முற்றும் முழுதா நிறுத்த போகுதான். இதுதான் இப்ப வெளிவந்திருக்க ஷாக்கிங்கான விஷயம். அமெரிக்காவோட உதவி இல்லைன்னா இஸ்ரேல் இந்த அளவுக்கு வளர்ந்திருக்குமான்றது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அமெரிக்கா இப்ப திடீர்னு இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபண்டு எல்லாத்தையும் நிறுத்திட்டாங்கன்னா இஸ்ரேல் என்ன பண்ணுவாங்க? இந்த கேள்வி எல்லாருக்கும் வரும் இல்லையா? இந்த கேள்விக்கான விடை இந்த வீடியோல இருக்குது. ஆனா ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபண்டை நிறுத்துறதுனால இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய லாபம் இருக்கிறதாவும் சொல்றாங்க. அது எப்படிங்க இஸ்ரேலுக்கு இது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும்? இந்த கேள்விக்கான விடையும் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போன்ற அதிமுக்கியமான விஷயங்கள் உலகம் முழுக்க எந்த மூலையில் நடந்தாலும் சின்னதா ஒரு வீடியோ வடிவில் டீட்டெயிலாக நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்மளோட சர்வீஸ் குளோபல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான உறவு இருக்குன்னு உலகத்துல எல்லாருக்குமே தெரியும். இதோட உச்சகட்டமா பாத்தீங்கன்னா, அமெரிக்கா வருஷா வருஷம் இஸ்ரேலுக்கு 3.8 பில்லியன் டாலர்கள் ஃப்ரீயா கொடுக்குறாங்க. கடன் கிடையாதுங்க, இது ஃப்ரீயாவே தர்றாங்க. எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலோட மிலிட்டரியை டெவலப் பண்றதுக்காக அமெரிக்கா இந்த உதவி செய்யறாங்க. அமெரிக்கா இஸ்ரேலுக்கான இந்த உதவியை கிட்டத்தட்ட 30 வருஷமா செஞ்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்க ஃபண்டு மட்டுமே பல நூற்றுக்கணக்கான பில்லியன் டாலர்களை தாண்டும். ஏற்கனவே அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இது சம்பந்தமான ஒரு அக்ரிமெண்ட் இருக்குது. அந்த அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் அமெரிக்கா இந்த அளவுக்கு ஃபண்டை ஃப்ரீயா கொடுக்குறாங்க இஸ்ரேலுக்கு. ஆனா இந்த மிகப்பெரிய ஒரு நிதி உதவியை வச்சுக்கிட்டு இஸ்ரேல் என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட மிலிட்டரிக்கு தேவையான புது வகையான ஆயுதங்கள் எல்லாத்தையும் உருவாக்குறாங்க, புதிய புதிய டெக்னாலஜி உருவாக்குறாங்க. இது எல்லாத்தையும் செஞ்சு இஸ்ரேலை சுத்தி இருக்க எதிரிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள அட்டாக் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இஸ்ரேலோட இந்த அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு காரணமே அமெரிக்கா கொடுக்குற இந்த மாதிரியான சப்போர்ட் தான். ஆனா இங்க மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த பில்லியன் கணக்கான டாலர்கள் ஃபண்டை அப்படியே நிறுத்த போறாங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? சரிங்க, அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டை நிறுத்திருச்சு. அப்ப அமெரிக்கா இஸ்ரேலை கைவிட்டுடுச்சா? அப்ப இஸ்ரேலோட கதி அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்கதான் இருக்குது மிகப்பெரிய ட்விஸ்ட். அமெரிக்கன் பார்லிமெண்ட்ல யூஎஸ் இஸ்ரேல் ஃபியூச்சர்ஸ் ஆக்ட்னு சொல்லிட்டு ஒரு புதுசா ஒரு சட்டத்தை கொண்டு வர போறாங்க. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா இனிமே இஸ்ரேலுக்கு பண உதவி எதுவும் செய்யாதுங்க. ஆனா அதுக்கு பதிலா இஸ்ரேல் அமெரிக்காவும் சேர்ந்து கூட்டணி சேர்ந்து புதுசா ஆயுதங்களை உருவாக்க போறாங்க. இதுக்கான ஃபேக்டரி அமெரிக்காலே இருக்க போகுது. இதுக்காக ஸ்பெஷலா ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணிட்டு அவருக்கு பென்டகன்லயே தனியா ஒரு ஆபீஸையும் கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவரோட வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் ரெண்டு நாட்டுக்கு இடையே பாலமா இருந்து ரெண்டு நாட்டோட மிலிட்டரி டெக்னாலஜியும் ஒன்னு சேர்ந்து புதுசா ஆயுதங்கள் உருவாக்குறது தான் இவரோட மெயின் வேலையா இருக்கும். இதுல என்ன மிகப்பெரிய ஹைலைட்டான விஷயம்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து எப்படி எல்லாம் ஏஐ யூஸ் பண்ணி எதிரியோட டார்கெட்ஸை கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த டார்கெட்டை கரெக்டா அழிக்கிறது. அது மட்டும் இல்லாம ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் யூஸ் பண்ணி பல்லாயிரக்கணக்கான ட்ரோன்களை ஒரே நேரத்துல ஏவி எதிரியோட டார்கெட்டை எப்படி அழிக்கிறது. அதே போல லேசர் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி எதிரி நாட்டோட மிசைல் நம்ம நாட்டு மேல வந்தா அதை கரெக்டா கண்டுபிடிச்சு எப்படி அழிக்கிறது. இந்த விஷயங்களுக்கு மிகப்பெரிய அளவு முக்கியத்துவம் கொடுக்க போறதா சொல்றாங்க. இங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அமெரிக்கா உலகத்திலேயே மிகப்பெரிய வல்லரசு நாடு, அவங்கள்ட்ட இல்லாத டெக்னாலஜியா அவங்க ஏன் இஸ்ரேல் கூட சேர்ந்து இந்த விஷயத்துல ஈடுபட போறாங்கன்னு நினைச்சீங்கன்னா, ஆக்சுவலா இஸ்ரேல் ரொம்ப ரொம்ப சின்ன நாடா இருந்தா கூட மிலிட்ரி டெக்னாலஜில உண்மையிலேயே உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு லீடிங் கண்ட்ரியா இருக்கிறாங்க. அதே போல இன்னைக்கு தேதிக்கு ஏஐ யூஸ் பண்றதுலயா இருக்கட்டும், சைபர் செக்யூரிட்டிலயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே முன்னோடியா இருக்கக்கூடியது இஸ்ரேல் தாங்க. சரிங்க, இதனால அமெரிக்காவுக்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா, இஸ்ரேலோட டெக்னாலஜிக்கல் நாலேஜ், அதாவது இஸ்ரேலோட ஏஐ டெக்னாலஜிக்கல் எக்ஸ்பர்ட், சைபர் டெக்னாலஜி எக்ஸ்பர்ட், இவங்களை எல்லாம் அமெரிக்கா யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் அமெரிக்காவும் சேர்ந்து அவங்க ராணுவத்துக்கு தேவையான வெப்பன்ஸ் தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த ஃபேக்டரி எங்க அமைய போகுதுன்னு கேட்டீங்கன்னா அமெரிக்காவில தான். ஸோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பல லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு இது மூலமா வேலை வாய்ப்பு கிடைக்கும். இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா பாக்குறாங்க. அமெரிக்கா இஸ்ரேல் கொடுக்கக்கூடிய நிதி உதவியை நிறுத்துறத அமெரிக்கர்கள் பலர் வரவேற்கிறாங்க. ஆனா அதே நேரத்துல இதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் பலர் என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளான் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா ஆக்சுவலா அமெரிக்காவோட இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் சிஸ்டத்துல இஸ்ரேல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கம்பெனிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க ஊடுருவதற்கான வாய்ப்பு இருக்கு. சோ அப்போ அமெரிக்காவோட ராணுவ ரகசியங்கள் இஸ்ரேலுக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு. இன்னைக்கு இஸ்ரேல் நண்பனா இருக்கலாம்,
நாளைக்கு இதே இஸ்ரேல் பகைவனா மாறுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? சோ அப்படிப்பட்ட சூழ்நிலை அப்ப இதே இஸ்ரேலிய கம்பெனிகள் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பாதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இருக்குது? இந்த கேள்விகளை பல செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் எழுப்புறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போதைக்கு அமெரிக்கா எந்த நாட்டுக்கு ஆயுத விற்பனை செய்யறதா இருந்தாலும் அவங்க தைரியமா செய்யலாம். வேற எந்த நாட்டுக்கிட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாதுங்க. ஆனா இஸ்ரேல் கூட இந்த பார்ட்னர்ஷிப் நடைமுறைக்கு வந்துச்சுன்னா இஸ்ரேலுக்கு பிடிக்காத ஒரு சில நாடுகளுக்கு அமெரிக்கா ஆயுதங்களை விற்க முடியாத சூழ்நிலை ஏற்படலாம். சோ அமெரிக்காவோட ஆயுத விற்பனைகளை இஸ்ரேல் தலையிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்றாங்க. இந்த ஒரு விஷயம் இது அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு இடையே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்க முடியாது. ஏன்னா இது ஒட்டுமொத்த உலக அரசியலையுமே மாற்றி அமைக்கக்கூடிய அளவுக்கு பவர்ஃபுல்லான விஷயமா இருக்கு. குறிப்பா மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கு இடையே இருக்கிற இந்த உறவு வந்து ஸ்ட்ராங் ஆச்சுன்னா மிடில் ஈஸ்ட்ல இஸ்ரேலோட கை ஓங்குறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்கு. இனி வரக்கூடிய போர்கள்ல ஏஐ, ட்ரோன், சைபர் அட்டாக் இதுதான் மெயினான விஷயமா இருக்க போகுது. சோ அதனால அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கு இடையே நடக்கக்கூடிய இந்த அக்ரிமெண்ட் ஆனது, இந்த ஒப்பந்தமானது உலக அரசியலேயே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ அமெரிக்கா இஸ்ரேலுக்கு கொடுக்கக்கூடிய அந்த பண உதவியை நிறுத்துற மாதிரி காட்டினாலும் அதை விட பல மடங்கு ஸ்ட்ராங்கான ஒரு மிலிட்டரி அக்ரிமெண்ட் நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க. அமெரிக்கா இஸ்ரேல் கூட செய்ய போற இந்த டெக்னாலஜிக்கல் அக்ரிமெண்ட்னால அமெரிக்காவுக்கு இஸ்ரேலோட டெக்னாலஜி கிடைக்கிறதுனால இது அமெரிக்காவுக்கு சாதகமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல அமெரிக்கன் மிலிட்டரியில இஸ்ரேலோட டாமினன்ஸ் அதிகமா இருக்கும், இஸ்ரேலோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.